Hi students, இந்த வீடியோ கிளாஸ்ல நம்ம லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் பத்தி பார்க்க போறோம். So it is a well known reducing strong reducing agent னு சொல்லி நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இப்போ கன்வர்ஷன்ஸ்லாம் பார்த்தனா ஈஸியான கன்வர்ஷன்ஸ் தான் கேக்குறாங்க. அந்த இடத்துல லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் யூஸ் பண்ணா என்ன ஃபங்க்ஷனல் குரூப் எந்த ஃபங்க்ஷனல் குரூப்பை டக்குன்னு நம்ம கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கறத தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ பேசிக்கா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் ஆட் பண்றதுக்கு சில ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ என்னென்னு பார்க்கலாம். So first பாத்தீங்கன்னா it is said to be nucleophilic reducing agent னு சொல்றோம். ஓகேயா? சோ அப்ப இது போய் என்ன பண்ணும், ஒரு எலக்ட்ரோஃபிலிக் சென்டரை தான் அட்டாக் பண்ணும். அத ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாத்தீங்கன்னா it reduces polar multiple bonds. யூசுவலா பாத்தீங்கன்னா ஆல்டிகேட் கீட்டோன்ஸ்லாம் எடுத்துக்கறப்ப லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் போட்டோம்னா ஆல்கஹாலா ரெடியூஸ் ஆகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ஈக்குவேஷன்ஸ். சோ அதுல ஸ்பெசிஃபிக்கா இந்த போலார் மல்டிபிள் பாண்ட்ஸ்னு நாம ரெப்ரசன்ட் பண்றது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் you can take C double bond O where we have a dipole acting here, so that is delta plus and delta minus. Such a type of bonds can be reduced by lithium aluminum hydride. Okay, and what about the second? It reduces double bonds, that is in conjugation with the electron withdrawing group or phenyl group. ஸோ நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, சில கார்பனைல் காம்பவுண்ட்ஸோட சேர்ந்து அன்சாச்சுரேட்டட், அதாவது டபுள் பாண்ட்ஸும் நம்ம கார்பன் செயின்ஸில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ சில இடத்துல பார்த்தீங்கன்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் அந்த டபுள் பாண்டை ரெடியூஸ் பண்ணியிருக்கும், கார்பனுக்கும் இடையில இருக்க டபுள் பாண்டை. ஆனால் ஒரு சில காம்பவுண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த டபுள் பாண்டை ரெடியூஸ் பண்ணாமே நம்மளுக்கு ப்ராடக்ட் கிடைச்சிருக்கும். ஸோ அதுதான் அந்த பாயிண்ட்டை கிளியர் பண்ணுறதுக்கு தான் இந்த செகண்ட் பாயிண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே பாருங்க, ரெடியூசஸ் டபுள் பாண்ட்ஸ் தட் ஷுட் பி இன் கான்ஜுகேஷன். யாருக்கு கான்ஜுகேஷனாக இருக்கணும்? ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்புக்கு கான்ஜுகேஷன். Example for electron withdrawing group ni yaara consider panikalam, OH group where oxygen is electronegative atom here, and NO2 group where negative inductive effect NO2, and your phenyl group negative inductive effect, and here any halogens. So appo nama eduthukra compound la, see I am giving you an example, CH3 CH double bond CH COOH nu irukku. Ipo we know very well this carboxylic group can be reduced to alcohol in presence of lithium aluminum hydride. எந்த ஒரு COOH குரூப்பா இருந்தாலும் lithium aluminum hydride போட்டோம்னா இது என்னவாயிடும், ஆல்கஹாலா ரெடியூஸ் ஆயிடுங்கிறது நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட். அதோடு சேர்த்து இப்போ டபுள் பாண்டும் இருக்கு. இப்போ இந்த டபுள் பாண்ட் இந்த இடத்துல ரிடக்ஷன் நடக்குமான்னு கேட்டா இந்த கண்டிஷனை நீங்க ரீகால் பண்ணணும். ஓகே, அப்போ ஆன் த ஸ்பாட் என்ன பண்ணும், இவன் இந்த டபுள் பாண்ட் கான்ஜுகேஷன்ல இருக்கக்கூடிய குரூப்னா இவங்க தான். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா மேம் சொன்னது யூஸ்வலாக மைனஸ் ஐ குரூப்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். பட் நம்மளோட அல்கைல் குரூப் கிளியர்லி பிளஸ் ஐ இண்டக்டிவ் எஃபெக்ட், ஓகே, பாசிட்டிவ் இண்டக்டிவ் எஃபெக்ட். சச் எ குரூப் ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் இந்த காம்பவுண்ட் எழுதுறப்ப ரிடக்ஷன்ல இந்த டபுள் பாண்டை உங்களால் என்ன பண்ண முடியாது, ரிடக்ஷன் பண்ணவே முடியாது. ஸோ அந்த டபுள் பாண்ட் அசர்ச் இருக்கும். இந்த COOH குரூப் மட்டும் நம்மளுக்கு CH2OH ரெடியூஸ் ஆகிருக்கும். ஓகேயா? ஸோ பாருங்க, ஸோ ஃபர்ஸ்ட் டூ கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் எங்கே நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஃபங்க்ஷனல் குரூப் கன்வர்ஷனுக்கு கிளாரிட்டியான ஒரு ஐடியா கொடுத்துரும். ஓகேயா?